எல்லாரும் அவர அண்ணன், மாமா, மச்சான். நான் மட்டும் தான் அவர குண்டு பையலேன்னு கூப்பிடுவேன். வா ஒரு மேடைக்குள்ள அவர் வந்து அவர கலாய்ப்பேன். அவ்ளோ அத அக்செப்ட் பண்ணிக்குவாரு. என்ன தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்ளோ பேசியிருக்காரு. தங்கமான மனுஷன். ஒரு ஃபேமிலிய தாண்டின ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு. பட் இவர் இதெல்லாம் தவறு நம்பவே முடியல என்னால. 1 வாரம் தான் தங்க ஆகுது. வெறும் 1 வாரம் தான் ஆகுது. அது இன்னும் கொடுமையா இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு, அங்க அவர்ட்ட பேசிட்டு, இப்படி இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒண்ணுமே புரியல தங்கம். அந்த வாழ்க்கை என்ன? எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை. திடுதிப்புன்னு இப்படி ஆயிருதே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் நிஷாக்கா. வணக்கம்மா. இது ரோபோ சங்கர் நம்ம சினிமா துறையும் நம்மளையும் விட்டு வெகு தூரம் வந்து பயணிச்சிட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு பர்சனலாக்கா அவரை மிஸ் பண்றீங்க? லாஸ்ட் வீக் இது ஷூட் வந்திருந்தாருமா. ம். அவர் பயங்கர சீனியர் எனக்கு. ம். நான் 2015 தான் உள்ள போனேன். உங்களுக்கு தெரியும் அவர் கலக்கப்போதியார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காரு. எல்லாரும் அவர அண்ணன், மாமா, மச்சான். நான் மட்டும் தான் அவர குண்டு பையலேன்னு கூப்பிடுவேன். ஒரு மேடைக்குள்ள அவர் வந்து அவர கலாய்ப்பேன். அவ்ளோ அத அக்செப்ட் பண்ணிக்குவாரு. என்ன தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்ளோ பேசியிருக்காரு. அவள வெளில விட்டுருக்கீங்க. அவள நல்லா விடுங்க. அவ நல்லா வரணும். அவ நல்லா வருவா அப்படின்னு எங்க ஃபேமிலில எல்லார்கிட்டயும் பேசுவாரு அவரு. ரொம்ப நேரம் இவருக்கு ஃபோன் பண்ணி நைட் எல்லாம் பேசியிருக்காரு. என்னைக்காவது நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு எல்லாம் இவருக்கு ஃபோன் பண்ணி அவ்ளோ வாழ்த்து சொல்லுவாருமா. தங்கமான மனுஷன். ஒரு ஃபேமிலிய தாண்டின ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு. இவருக்கும் சரி, எனக்கும் சரி. அவங்க மொத்த ஃபேமிலியுமே அப்படிதான் பழகுறாங்க எங்ககிட்ட. பெருசா நாங்க போய் போய் பாத்துக்கலைனாலும் கூட போன்ல அப்பப்ப கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு எங்கள. இந்த உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் பெருசா பேசல. ஆனா இதை விட குடும்பம் 10 நாளைக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசியிருக்காரு. ராத்திரி தான் இவர் சொல்றாரு. 10 நாளைக்கு முன்னாடி இவர்கிட்ட ராத்திரி பேசியிருக்காரு. அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. பட் இவர் இதெல்லாம் நம்பவே முடியல என்னால. இவர் தவறுன செய்தி கேட்டோன்னு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அது இதுல இப்பதான் நான் பார்த்தேன். எப்படி போன வாரம்ப்பா ரொம்ப நாளா இல்லப்பா. 1 வாரம் தான்ப்பா ஆகுது. 1 வாரம் ஆகுது. நான் அவர திரும்பி ஃபோன் பேசிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் பேசிட்டு இருக்க? அப்படின்னு புருஷன்ட்ட அப்படின்னு. என்ன புருஷன்ட்ட வீட்லயும் பேசுற, வெளிலயும் பேசுற? இங்க வா நான் நிக்கிறேன்ல அப்படின்னு என்னை வம்பிழுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட அடி வாங்கினார். போட்டு குத்து குத்துன்னு குத்துனேன் முதுகுல. அப்ப குத்தும்போது சொன்னேன், பழைய உடம்பா இருந்துச்சுன்னா அடிக்க மாட்டேன். இப்பதான் நல்லா பனிக்குட்டி மாதிரி போயிட்டீங்கல்ல, நல்லா குத்துவேன் அப்படின்னா, இந்த அடி இந்த பக்கம் அடி. உங்களுக்கே தெரியும் அவர் வந்து இருக்கிற இடம் ஃபுல்லா எப்படின்னா இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அவர் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாரு. அவ்வளவு தூரம் ஒரு மாதிரி சிரிச்சு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு 1 வாரம் தான் தங்க ஆகுது. வெறும் 1 வாரம் தான் ஆகுது. அது இன்னும் கொடுமையா இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு, அங்க அவர்ட்ட பேசிட்டு, இப்படி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இது அக்செப்ட் பண்ணவே முடியல. அவர் எப்பவுமே நிறைய இடத்துல சொல்றாருக்கா, நான் பணத்தை சேர்த்துச்சுன்னு இல்லையோ, நிறைய சொந்தங்களை இல்ல சேர்த்து. நைட்டு நான் அதை நோட் பண்ணேன். நான் ஒரு 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். பணம் நீங்களும் சம்பாதிக்கலாம், நானும் சம்பாதிக்கலாம், யாருனாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சிடலாம். நீங்க மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் தாங்க. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட உண்மையா இருந்தா மட்டும்தான் அவங்க திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. நீங்க சும்மா பணத்துக்காக பழகுனீங்கன்னா அவங்களாம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. மனிதர்களை சேகரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது எங்களை மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட் கிட்ட உண்மையிலேயே பணம் காசு இருக்கோ இல்லையோ, ஒரு 10 15 பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கோம். அதுல இன்னைக்கு ரோபா நான் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் மேடையில ஒரு சாதாரண ஒரு கலைஞர் ஆரம்பிச்சு உடம்புல அந்த அந்த இதெல்லாம் ஊத்திக்கிட்டு ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கதாநாயகனோட சரிக்கு சமமா நடிக்கிற ஒரு இடம் வர்றது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதை அவ்வளோ ஈஸியா இத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவ்வளவு பேர் இன்னைக்கு எத்தனை பேர் அரசியல் தலைவர்கள்ல இருந்து சினிமா துறை, சின்னத்துறை அவ்வளவு பேர் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் கூடயுமே அவர் பழகி இருக்காங்க. அவ்வளவு பேர்கிட்டயும் அவர் உண்மையா இருந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோ, அதே அளவுக்கு பர்சனல் வாழ்க்கையிலும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவரு. ஆமா. உங்களோட மனைவியும் குழந்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க ஏற்படும்? ஐயோ! நான் வந்து ரோபோ பாராட்டுறத விட எல்லா மேடைகள்லயுமே பிரியங்கா ரோபோ சங்கர் தான் பாராட்டுவேன். நீங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது மஞ்சக்காமால. அப்பவுமே வந்து சீரியஸ் கண்டிஷன் வரைக்கும் அவர் போயிட்டு வந்தவர் தான். பயங்கர சீரியஸ் கண்டிஷன் வரைக்கும் அவர் போயிட்டு வந்தாரு. ஆனா அந்த டைம்ல அவரை மீட்டு கொண்டு வந்தது அவங்க மனைவி மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. நண்பர்கள் பிரார்த்தனையா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்களுடைய பிரார்த்தனையா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஒருத்தி அவர் சாப்பிடுற பத்திய சாப்பாடையும் சாப்பிட்டு அவர் என்ன இருக்கிறாரோ அதை இருந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த மனுஷனை மீட்டு கொண்டு வந்தது அவங்க மனைவி மட்டும்தான் தங்கம். அது கூட இருந்த எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பல மேடைகள்ல பிரியங்கா ரோபோ சங்கரை மட்டும்தான் பாராட்டுவேன். ரோபோ சங்கரை பாராட்டவே மாட்டேன். நீங்க வந்து குடும்பத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல, எப்பவுமே நீங்க வந்து குடும்பத்துக்கு நன்றியோட இருக்கணும் ரோபோண்ணா அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க இவர் இழந்ததுதான் அவங்களால கண்டிப்பா வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஒரு உலகத்துல இருக்க எல்லாருமே கணவனுக்கு ஒண்ணுன்னா இவ்வளவு தூரம் இறங்கிதான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க அவர் சாப்பிட்ட பச்சை சாப்பாடு தான் இவங்களும் சாப்பிட்டாங்க. பெரும் குடும்பம். நாளைக்கு அவங்க பேரனுக்கு காது குத்து மதுரையில. அந்த கல்யாணம் நடந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த அதே மண்டபத்துல தான் காது குத்து. நான் போன் எடுக்கலைன்னு தான் இவருக்கு போன் அடிச்சிருக்காரு அவரு. காது குத்து சொல்ல போன் அடிக்கிறேன், போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன திமிரு அவளுக்கு. நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்தேன்.
ஃபோன் எடுக்க முடியல என்னால. முந்தா நாள் பிரியங்கா ரோபோசங்கர் பேசுனாங்க. "அப்பா தம்பி காது குத்து வச்சிருக்கோம்டா. நீங்க வந்துரணும். மதுரையில தான் வச்சிருக்கோம்." எனக்கு அவ்ளோ சந்தோஷம். ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. பேரன பார்த்துட்டாரு. காது குத்து எல்லாம் அவ்ளோ சந்தோஷப்பட்டேன். ஒண்ணுமே புரியல தங்கம். அந்த வாழ்க்கை என்ன எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை. திடுதிப்புன்னு இப்படி ஆயிருதே அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியவும் நல்ல மனுஷன் தங்கம். உண்மையிலேயே நீங்க பழகியிருப்பீங்க கண்டிப்பா. ம். ஒரு மாரி ம். மேடைக்கு பின்னாடியுமே வந்து இந்த கலக்கப்பதியார் பசங்கள எல்லாம் சொல்லுவாரு தங்கம். "நல்லா பண்ணுங்கடா, நல்லா பண்ணுங்கடா. நல்லா வரணும்டா." ஏன்னா அவர் கீழேருந்து வந்ததுனால. ம். அந்த அந்த இடத்துலேருந்து அவர் வந்ததுனால எல்லாரையுமே மனசார பாராட்டுவாரு. அ அவர் மாரிலாம் வராது தங்கம். நாங்க இன்னுமே வடிவேல் பாலாஜிய நான் மறக்க முடியாம இருக்கோம். இதுல இவரெல்லாம் என்ன ஒவ்வொன்னா நமக்கு ரொம்ப வலிக்குது. இப்ப கூடவே பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தா கூட இனிமே நமக்கு பதறும். நைட்லேருந்து நீங்க நம்ம ஃபோன் 2:30 மணி வரைக்கும் நான் கையில ஃபோன வச்சுட்டே இருந்தேன். ம். அவர் முகத்த பார்த்துட்டு இப்படிலாம் அவர் படுக்கவே மாட்டாரு. என்ன எப்படி இத கடந்து வரப்போறோம் அப்படின்னு தெரியல தங்கம் உண்மையிலேயே. ஃபைனலா அவர் இல்லாத விஜய் டிவி செட்ட எவ்வளோக்கா மிஸ் பண்ணுவீங்க? ஐய்யய்யோ! நாங்க உண்மைய சொல்லணும்னா ஒரு அது இது வரும்போது நான் அவர பயங்கரமா கிண்டல் பண்ணேன். "எதுக்கு விஜய் டிவி வந்தீங்க?" இப்போ இந்த டாப் குக் டூப் குக் போனார்ல, ம். அத ம். சும்மா ஃபன் ம். பண்ணிட்டு இருந்தேன். "நீங்க ம். இனிமே அங்க தான் போணும். இங்க வரக்கூடாது." அப்படின்னப்ப அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுதான் என் வீடு. என் வீட்ட விட்டு வெளில போன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ போடி வெளியில." அப்படின்னு என்ன சொன்னாரு. ம். அந்த அளவுக்கு அவர் அந்த விஜய் டிவியும், விஜய் டிவி செட்டையும் முக்கியமா எங்க கேபிஒய் செட்ட அவ்ளோ நேசிப்பாருடாமா. ம். எங்க ம். செட்டுக்கு வந்தாருன்னா, அவர கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவரு அவ்ளோ அவரே சொல்லுவாரு, "எடிட் பண்ணிக்கங்கடா, நான் எல்லாம் பேசுவேன்." இஷ்டத்துக்கு பேசுவாரு. ம். "இது மத்த ஷோல சொல்ல முடியாதுடா. என் ஷோல சொல்ல வேண்டாம். எடிட் பண்ணிக்கங்கடா" அப்படிம்பாரு. அந்த மேடையில அவரு அவரு அவர் பயன்படுத்திக்கிற அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது அது சொல்லும். அவர் அந்த மேடைக்கு எவ்வளவு முக்கியம்னு. கண்டிப்பா அவர் இல்லாத இடங்கிறது, அது ஒரு பெரிய இழப்பு தங்கம். நம்ம சொல்லிரலாம். ஆனா அது போக போக தான் எங்களுக்கு இன்னும் தெரியும். ஏன்னா இன்னமும் நாங்க வடிவேல் பாலாஜி அண்ணாவ மிஸ் பண்றோம். அண்ணன் இப்ப அதிதி ஆரம்பிக்கும்போது, அண்ணன் இருந்திருந்தா அந்த அதிதி அது இன்னும் கூடுதல் சிறப்பா இருந்திருக்குமே! ம். அப்படின்னு நாங்க எல்லாருமே பேசினோம். அந்த மாரி தான் நாங்க இன்னைக்குமே இல்ல என்னைக்குமே ரோபோ அண்ணன பேசிட்டு இருப்போம். அவருடைய இழப்புங்கிறது எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய வலி அது. அது எங்கள மாரி கலைஞர்களுக்கு, சின்ன கலைஞர்களுக்கு. ம். ஏன்னா எங்க எல்லாரையுமே ஊக்கப்படுத்தின ஒரு மனிதர் அவரு. அது ஒரு பெரிய இழப்பு தங்கம். கண்டிப்பா அவங்க குடும்பம் இதுலருந்து மீண்டு வரணும். எந்த தவறான வதந்திகளையும் பரப்பாம, அவருடைய நல்ல விஷயங்கள மட்டும் வெளியில கொண்டு வந்து, அவர் கூட பழகுன பழக்கமா இருக்கலாம். அவர் நடிச்ச படங்கள், அவர் எவ்வளோ பேருக்கு நல்லது வார்த்தைகள் பேசியிருக்காரு. அந்த மாரி விஷயங்கள மட்டும் பகிர்ந்துகிட்டு, தேவையில்லாத விஷயங்கள பகிராம இருந்தாலே, அது நம்ம அவங்க குடும்பத்துக்கு செய்ற நல்ல விஷயமா இருக்கும் தங்கம். கண்டிப்பாக. அவர் சொன்ன மாரியே அவரு அவ்வளோ சொந்தங்கள சேர்த்து வச்சிருக்காரு. நேத்து ஆமா. முதலமைச்சர்லருந்து எல்லாருமே எல்லா அவருக்கு அரசியல் தலைவர்களும். ம். தமிழிசை அக்காவா இருக்கட்டும், டிடிவி ம். தினகரனாவா இருக்கட்டும், நம்மளுடைய முதல்வரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு அரசியல் கமலஹாசன் அவர்கள் ட்வீட்டா இருக்கட்டும், சிம்பு சார் ஒரு ட்வீட் ம். எல்லாத்தையும் எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ பேர சம்பாரிக்க முடியும்? இப்ப சின்ன திரையில இவ்வளோ பேர சந்தோஷப்படுத்தியிருக்காருன்னா, சின்ன திரை மட்டும் தான் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கணும். ம். பெரிய திரை வருத்தம். அரசியல் நீங்க இவ்வளோ பேர எப்படி சம்பாரிச்சாங்க? நீங்க ஒரு பத்திரிக்கை குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். நீங்க நம்பவே மாட்டீங்க. அது அந்த பத்திரிக்கை என்னமோ அவர் பத்திரிக்கை மாரியே நெனச்சு உங்க குடும்பத்துல வந்து அவர் நிப்பாரு. ம். இப்படிதான் அவர் எல்லாருக்கும் போய் நின்றுருக்காரு. எல்லாரையுமே அப்படிதான் அவர் சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக. அப்படி ஒரு மனிதர் அவரு. அவர் கண்டிப்பா அவருடைய ஆன்மா நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கணும். அவரு அவரு நெறைய பேர சிரிக்க வச்ச அந்த அந்த வாழ்த்தெல்லாம் அவர வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போகணும். கண்டிப்பா. நம்மளுடைய ஒரு ஆத்மா சாந்தின்னு கண்டிப்பா, கண்டிப்பா தங்க. கண்டிப்பா எல்லாருடைய பிரேயர்ஸும் அவருக்காக, குறிப்பா அவங்க குடும்பத்துக்காக, பிரியங்கா ரோஷங்கருக்காக கூடுதலா இருக்கணும்னு நான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் தங்கம். நன்றிங்க, நன்றிங்க. நேசம். நன்றிம்மா, நன்றிம்மா.